ஹாய், நேற்று மகாகந்த சஷ்டி விரதம் 7வது நாள் முருகர் சாமியோட திருக்கல்யாணம். எப்பயுமே மார்னிங் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம். நேற்று திருக்கல்யாணம் நடத்தினால நாங்கள் ரெகுலராக போகிற கோயிலில் ஈவினிங் முகூர்த்தம்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஈவினிங்கே திருக்கல்யாணம் பார்க்க போகலான்னு நினச்சோம். ஆனால் ஹஸ்பண்ட்க்கு ஒர்க் இருக்கிற காரணத்தினால ஈவினிங் வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால நேற்று மார்னிங்கே கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்துட்டு சாமிக்கு கல்யாண விருந்து படிக்கணும்ன்ட்டு எல்லாமே வடை பாயசத்தோடுமே ரெடி பண்ணிட்டேன். ஆனால் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இவ்வளோ நாள் விரதம் இருந்து நம்மளோட திருக்கல்யாணம் பார்க்க முடியலையேன்ட்டு சரி டிவிலையாவது நம்ம திருக்கல்யாணம் பார்த்து விரதத்தை முடிச்சுக்கலாம்னு நினச்சேன். ஆனால் என்னோட லக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா திருக்கல்யாணம் டிவிலையுமே மிஸ் ஆகிடுச்சு, என்னால் பார்க்க முடியல. டிவிலே ரிவைண்ட் பண்ணி பார்த்தேன். டிவியில் டைம் தெரியாத காரணம் நாங்கள் கோயிலுக்கு நேராக போகலான்னு தான் பிளான் இருந்துச்சு. ஒரு நாளில் தான் நாங்கள் சேஞ்ச் பண்ணோம். இந்த மாதிரி டிவிலேயே பார்த்து திருக்கல்யாணம் முடிச்சுக்கலான்ட்டு, ஏன்னா ஹஸ்பண்ட்க்கு ஒர்க் இருந்த காரணத்தினால. ஸோ ஆனால் மிராக்கல் நடந்துச்சு. ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க, கரெக்டாக அந்த டைமுக்கு வந்தார். நீங்கள் மட்டும் நினச்சா போதுமா, நான் நினைக்கணுமேன்ட்டு என் அப்பன் முருகன் வர வச்சு நாங்கள் 2 பேருமே பூஜை அவ்வளோ சூப்பராக கும்பிட்டு முடிச்சு கோயிலுக்குமே கிளம்பி போயிட்டோம். கோயிலுக்கு கிளம்பி போயிட்டு திருக்கல்யாணம் பார்த்து முடித்தோம். மனசுக்கு அவ்வளோ திருப்தியா. 7 நாள் வெறும் பால் மட்டுமே குடிச்சு விரதம் இருந்து வீட்டுக்கு வந்து ஒரு பொழுது முடிச்சுக்கினேன். என்னோட ஃபர்ஸ்ட் மீல் ஆஃப்டர் 7 days. ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு கோயிலுக்கு போயிட்டு வந்து. என் அப்பன் முருகன் அருள் இல்லைன்னா இது எதுவுமே நடந்திருக்காது. முருகனுக்கு அரோகரா.